என்ன பிரதர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நல்லா குடிச்சிட்டு ஊரை சுத்துறீங்களா? மச்சான் இப்ப சுத்துனது கேக்குறீங்களா? மனசே சரியில்லை மச்சான். பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆசியாவோட பையன் தானே நீங்க? ஆமா சார். என்ன இந்த ராத்திரில இங்க? என் மாமாவுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு, அடைச்சு போட்டிருந்தோம், தப்பிச்சு ஓடி வந்துட்டாப்புல. இழுத்துட்டு போய் சங்கிலியை வச்சு கட்டி வைங்க, யாரையாவது கடிச்சு வச்சிட போறாப்ல. கரெக்ட் சார். வாங்க. என்ன மச்சான்? ஆமா கேட்டிங்களா? ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சாருங்க. ஓ என்ன ஜனனி, காஃபியை நான் வந்து போட்டிருக்க மாட்டேனா? ஏமா நான் போடக்கூடாதா? நான் போட்டா டீ குடிக்க மாட்டீங்களா? அதுக்கு இல்லம்மா, சீக்கிரம் வேணும்னா என்கிட்ட சொன்னா போதுமே, நீ எதுக்குமா போடணும்? அம்மா உங்களுக்கு கால்ல வலி இருக்கு. மாமா அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நீங்க குழம்பாம காஃபி குடிச்சிட்டு அமைதியா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நீங்க எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. ஏதாவது தேவைன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். பாவம் மாமா, அவரை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? நான் என்னைக்கு ரெஸ்ட் எடுத்திருக்கேன்? இவ என்ன சோம்பேறி ஆக்கிடுவா போல இருக்கே. ஏண்டி உன் கால் வலிக்கு நான் மருந்து போட்டு விட்டத அவகிட்ட நீ எது போய் சொன்ன? நான் சொல்லலையேங்க. நீ சொல்லாம அவளுக்கு எப்படி தெரியும்? அவதான் வந்து சொல்லிட்டு போறாள. இதுல மாமா பாவன வேற சொல்றா. சிச்சோ, அவ என்ன நினைச்சு சொல்றாளோ எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் இங்க உங்க கூட தானே இருந்தேன். நைட்டு முழுக்க வலியில படுத்துட்டு இப்பதான் எந்திரிக்கிறேன். நான் எங்கங்க சொன்னேன்? இல்ல பொம்பளைங்க உங்களுக்குள்ள இதையெல்லாம் எப்படியோ ஒண்ணு விடாம பேசிக்கிறீங்க. இதுக்கு ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சாதாரண விஷயத்துக்கு போய் இது சாதாரண விஷயமா? இப்ப என்ன, உங்க பொண்டாட்டிக்கு தானே காலை பிடிச்சு விட்டீங்க, அப்புறம் என்ன ஏதோ சின்ன வீட்டுக்கு காலை பிடிச்சு விட்ட மாதிரி பதறீங்க? ஏன் அப்படி சொல்ற? என்ன சொன்ன? சின்ன வீடு அது இதுன்னு சொன்னீங்க. எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிறது ஒரு தப்பா? இல்ல, நீ என்னவோ பேசுற, ஒரு மாதிரி சிரிக்கிற. விசாலாச்சி, இதெல்லாம் சரியில்லை. இப்ப என்னதாங்க உங்க பிரச்சனை? சின்ன வீடுன்னு சொல்றியா? ஓ, அதான் உங்க பிரச்சனையா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. சும்மா பேச்சுக்கு என்ன வேணாலும் சொல்லுவியா? விடுங்க, சின்ன வீடுன்னு சொன்னது தப்புதான். சின்ன வீடு வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். அந்த திறமை எல்லாம் சுத்தமா உங்ககிட்ட இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, காஃபியை குடிங்க, ஆறிட போகுது. அப்புறம் அது வேற பிரச்சனையாகும். இந்தாங்க. விசாலாட்சி, ஏய் விசாலாட்சி, வர வர எல்லாருக்கும் காது கேட்காம போயிடுச்சு. கூப்பிட்டா வரல பத்தியா? ஏய் விசாலாட்சி, என்ன விசாலாட்சியை கூப்பிட்டா நீ காப்பி எடுத்துட்டு வர? அவ எங்க? உன்னை அனுப்பி வச்சுட்டு சுகமா தூங்குறாளா? அத்தைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கால் வலி, அதனால இன்னைக்கு நான் தான் காஃபி போட்டேன். ஏன், நல்லா தானே இருந்தா? அவளுக்கு என்ன ஆனாலும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவ ரெஸ்ட் எடுத்தது இல்லையே. நீ வேணும்னு ஏதோ பண்ற. நான் ஒன்னும் பண்ணல, இந்த காஃபி தான் போட்டேன். உங்களுக்காக மட்டுமே டிகாஷன் அதிகமா போட்டு ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, இத வேற தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? போய் அவளை வர சொல்லு முதல்ல.
உங்களுக்கு காஃபி வேணுமா அத்தை வேணுமா? எதுக்கு நீ காலங்காத்தால வம்பு இழுக்கிற? போய் அவளை வர சொல்லு போ. சரி பாட்டி, உங்க இஷ்டம். இன்னைக்கு ஒரு நல்ல காஃபி உங்களுக்கு கட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏய் நில்லு, காஃபியை கொடு. என்ன இது? காஃபி? காஃபியா இல்ல கஷாயமா? ஓ, உங்க ஊர்ல காஃபிய கஷாயம் தான் சொல்லுவாங்களா பாட்டி? ரொம்ப பேசாத. ஏன் இன்னைக்கு சக்கரை போடல? ஒரே கசப்பா இருக்கு, வாயிலே வைக்க முடியல. அம்பலத்தான் வீட்டுல சக்கரைக்கு தட்டுப்பாடா இல்ல சக்கரை வாங்க காசே இல்லையா? பாட்டி, சக்கரை எல்லாம் நிறைய இருக்கு. என்ன அன்னைக்கு தாலி இருக்குன்னு சொல்லி தாலி இல்லாத கழுத்தை காமிச்சு ஏமாத்தினியே, அது மாதிரி ஏதாவது சொல்ல போறியா? இதோ பாரு, காபி விஷயத்துல சக்கரை இல்லாம இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்ல. இதுல சக்கரை போடல, மரியாதையா போய் போட்டு எடுத்துட்டு வா போ. பாட்டி, அதான் உங்க உடம்புல 400-500 சக்கரை கொட்டி கிடக்குல்ல, அது போதாதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு காஃபில வேற நிறைய சக்கரை போடணுமா? அடியே, ரொம்ப அக்கறை வேணாடி. என்னை பத்தி தெரியாம நீ காஃபில விளையாடாத, எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும். கோவம் தானே, அது வரட்டும் பாட்டி. ஆனா என்ன வந்தாலும் சரி, இனிமே உங்களுக்கு சக்கரை மட்டும் கிடையாது, நோ சுகர். என் பாவத்தை வாங்கி கட்டிக்காத, வேண்டாண்டி. அதேதான் பாட்டி நானும் சொல்றேன், சக்கரை வேண்டாம். ஐயோ, நான் இதை எப்படி குடிக்கிறது? இத அப்படியே நீங்க குடிக்க குடிக்க உங்களுக்கு பழகிடும் பாட்டி, குடிங்க. ஐயோ ஐயோ, எனக்கு உடம்புல சக்கரை கூடி போச்சுன்னா உனக்கு உடம்புல கொழுப்பு கூடி போச்சுடி. இரு இரு, உன்னை வச்சுக்கிறேன்.